எல்லாரும் சாமி கும்பிடுங்க. இந்த அம்மன் முன்னாடி தண்ணிய மாத்தி தரப்போறேன். பெரியய்யா சொல்லி கௌரி இதை எனக்காக செய்ய சொல்லிருக்கா. எனக்கு எதிரா மனசளவுல கெடுதல் நினைச்சாலும் இந்த தண்ணி விஷமாயிடும். சாமி கும்பிடுங்க. அடியே கனகா, எல்லாரையும் பயத்திலேயே சாகடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? நடத்து நடத்து, உன் நாடகத்தை நடத்து. அத்தை, இவ்ளோ கான்பிடென்டா சொல்றத பார்த்தா ஆல்ரெடி தண்ணியில விஷத்தை கலந்து கொண்டு வந்திருப்பாளோ? ஐயோ, இருந்தாலும் இருக்குண்டி. அதான் ரூமுக்குள்ள போன வேகத்திலே வந்துட்டா. ஐயோ, எனக்கா விஷம் வைக்கணும்னு சொன்ன மாமியார் கேள்வி, என் பங்குக்கு கொஞ்சம் பயமுறுத்திட்டேன்டி. கடவுளே. துர்கா, முதல்ல இந்த தண்ணிய நீ குடிச்சு இது படிகம் மாதிரி சுத்தமா இருக்குன்னு காட்டு. சரி கௌரி. இப்போ நீங்க ஒவ்வொருத்தரா என்கிட்ட வந்து இந்த தண்ணிய வாங்கி குடிக்கணும். துர்கா, நானே முதல்ல தண்ணி குடிக்கிறேன். எனக்கு கொடு. இந்த தண்ணியை குடிக்கிறப்போ என்ன சொல்லி குடிக்கணும்? சித்தப்பா, இது வரைக்கும் துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கல, பண்ணவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை துர்கா கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணும். சரி கொடு. துர்கா கொடு. இது வரைக்கும் நான் துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கல, எந்த கெடுதலும் பண்ணவும் இல்லை. துர்கா, எனக்கு கூட நீ இப்படி பண்றது எனக்கு நல்ல விஷயமா படுது. இந்த வீட்ல இருக்கவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றதையும், யாரும் உனக்கு எந்த கெடுதலும் நினைக்கலன்றதையும் வெளிக்காட்டிக்க இது ஒரு நல்ல சான்ஸாவும் இருக்கு. குடு. இது வரைக்கும் நான் துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதல் நினைக்கவும் இல்ல, கெடுதல் பண்ணவும் இல்ல. இது வரைக்கும் நான் துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதல் நினைக்கவும் இல்ல, கெடுதல் பண்ணவும் இல்ல. பெரியய்யா, நீங்க எல்லாரும் குடிச்சிட்டா முடிஞ்சிரும். குடுக்கறது கனகா, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? குடிச்சிடலாம். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு நார்மல் வாட்டர் செட் ஆகாது. நான் ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். அதான். இதுங்கெல்லாம் பயத்திலேயே செத்துருங்க போல. பெரியமா, என்ன பேசுறீங்க? பெரியப்பா, சட்டுன்னு குடிச்சிட்டா முடிச்சிடலாம். கௌரி வேற உடனே கிளம்பணுமா? குடிச்சிடலாம்ப்பா. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? கிளாஸ் வாங்கிக்கோங்க, குடிங்க. இந்தாங்க, எடுத்துக்க சொன்னா. எடுத்துக்கோங்க.
துர்கா ஊத்து. இந்த தண்ணி விஷமா மாறி இருக்குமா? ஐயோ, இத குடிச்சா உயிர் போயிருமா? என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? குடிங்க. சொல்லுங்க எல்லாரும். இதுவரைக்கும் நாங்க துர்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கவும் இல்ல, கெடுதலும் பண்ணவும் இல்ல. குடிங்க. ஏய், என்னடி மடமடன்னு குடிச்சிட்ட? எல்லாரும் இதை செய்கிறதால ஒருவேளை துர்கா கிட்ட இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இந்த விஷயத்தில் மாற வாய்ப்பு இருக்கு. ஏய், நல்ல வேலைடி. விஷமா இருக்கும் ரசமா இருக்கும்னு பயமுறுத்துனா ஒன்னும் ஆகல. எல்லாரும் நல்லாதான் இருக்கும். ஐயோ, ஆமாக்கா, பெரியவர் சொன்ன மாதிரி நாமெல்லாம் நல்லாதான் இருக்கோம். அப்பா, என்னாச்சுப்பா? டேய்,
என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க? அத்தை, அவருக்கு என்னன்னு பாருங்களேன், கண்ணு சொருகுது. என்னாச்சுன்னு பாருங்க அவனுக்கு. ஐயோ, ஏய், என்னங்க? இங்க பாருங்களேன். ஐயோ அப்பா ஐயோ, என்னாச்சுப்பா? போங்க. ஐயோ, இருங்க. ஐயா என்னாச்சுங்க? என்னாச்சு என்னங்க? அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்க அப்பா என்னங்க? அப்பா எந்திரிங்கப்பா என்னங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி நிக்கிறியாடி? என்னோட சேர்த்து துர்காவை குளத்துல தூக்கி போட்ட எல்லாரையும் அலற விடணும்னு தானே உனக்கு ஆசை? தண்ணி விஷமா ஒண்ணும் மாறலடி. பயத்துல இந்த ஆள் சரிஞ்சிட்டான். அண்ணி என்ன ஆச்சு? சத்யா, நான் பாக்குறேன் அசோக். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் கேட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை சாகடிச்சிட்டீங்க. காவேரி, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்ட? எவ்வளவு அப்பாவியா முகத்தை வச்சிட்டு இருக்கா. அடியே கனகா, உன் வேஷத்தை கலைக்கணும்னு தான் கௌரிய வர வச்சேன். வந்தவளை வச்சே ஆவிட கூட்டத்தை இப்படி ஆட்டி வைக்கிறியே. சத்யா, விஷத்தை முறிக்கிறதுக்கு ஊசி போட்டியா? விஷமா? அத்தை, விஷமெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஷம் இல்லையா? பயத்துல பிரஷர் அதிகமாகி மாமா மயங்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். ஆனா மறுபடியும் இவருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கொடுக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு கனகா போற வரைக்கும் வாய்ப்பே இல்ல. இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் எத்தனை பேர் தலை சுத்தி கீழ் விழ போறாங்களோ தெரியல. வெரி இம்பார்ட்டன்ட். மாமாக்கு நம்ம எந்த ஷாக்கான நியூஸையும் சொல்லக்கூடாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்க அதானே நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ மாட்டிக்கிட்டாரு, பாத்துக்கலாம். மாமா கண்ணு முழிச்சதும் சாப்பிட ஏதாவது கொடுங்க. என்னங்க, இந்த மாத்திரையை அவருக்கு கொடுத்துருங்க. சரிம்மா. கொஞ்சம் அவரை ஃப்ரீயா விடலாம். யாரும் அவரை சுத்தி நிக்க வேண்டாம். கொஞ்சம் காத்து வரட்டும். நான் வேணும்னா மாமா பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம், நானே கூட இருந்து பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஐயா, அப்ப நான் ஊருக்கு கிளம்பட்டுமா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க ஐயா. காவேரி, ஜனாவை பத்திரமா பாத்துக்க. சரி. நீ வா. அத்தை, பாத்துக்கோங்க. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. என்னங்க? அத்தை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்ல கட்டி துர்காவை குளத்துல தூக்கி போட்ட நமக்கு எதுவும் ஆகல. ஆனா மாமா வீட்ல உட்காந்து கதை கேட்டவருக்கு இப்படி ஆயிடுச்சு அத்தை. ஏய், ஒரு மைக் ஒண்ணு வாங்கி தரேன். துர்காவை நாம தான் குளத்துல தூக்கி போட்டோன்னு ஊரெல்லாம் சொல்லி சுத்திட்டு வாடி. கௌரிய வர வச்சது நீதானே? என் புருஷன் இப்படி ஆனதுக்கு நீ ஒரு காரணம் தாண்டி. அத்தை, பதட்டப்படாதீங்க. மாமாக்கு மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது ஆயிட போகுது.
நான் வெளில போறேன். ஏய் போடி. என்னங்க கௌரி, இது போல நீயும் சின்ராசும் அடிக்கடி வந்துட்டு போங்க. ம் உங்களை பார்த்தா துர்காவுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. ம். கண்டிப்பா சித்தப்பா. ஆ சொல்ல போனா என்ன பத்தி உனக்கும் உன்னை பத்தி எனக்கும் ஏன் நம்ம 2 பேருக்குமே தெரியும். 2 பேருக்குமே தெரியுங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். போயிட்டு வரேன் துர்கா. பத்திரமா போயிட்டு வா. சரி. ம். சத்யாமா போயிட்டு வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேங்கய்யா. பத்திரமா போ. வீணாம்மா போயிட்டு வரேன். போயிட்டு வா கௌரி. ஏண்டி கௌரிய தூண்டி விட்டு அவள் இங்க வர வச்ச? என்னை பத்தி எதுவுமே சொல்லாம போறா. நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க. ஐயோ கனகா, நான் ஒண்ணு அவளை வர சொல்லல. சும்மா என் மேல வீணா பழி போடாத. ஓ, வர சொல்லல. இப்போ இதே வாயால ஆமா நான் தான் அவளை வர சொன்னேன்னு நான் சொல்ல வைக்கவா? ஐயோ, என்ன ஆளை விடு. ஏய், என்ன காட்டி கொடுக்க இந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அத வச்சே ஆவுடையப்பன் கூட்டத்தை நான் அலற வைக்கணும். புரிஞ்சுதா? போ, நல்லா யோசிச்சு செய். பெரியவரே, கௌரி சொன்னான்னு தண்ணி மாத்தி குடிக்கிறதுக்கு நீங்க ஒத்திருந்திருக்க கூடாது. அப்படி குடிச்சதுனாலதான் என் புருஷன் மயக்க போட்டு விழுந்ததுதான் மிச்சம். இது வரைக்கும் அவர் கண்ணே முழிக்கல. விடுங்க அத்தை, மாமாவது நிம்மதியா தூங்கட்டும். என்னடி நக்கலா? ஐயோ அத்தை, நம்ம படுற பாட்ட சொன்ன. ஆமாங்க, அந்த கௌரி துர்காவுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுவான்னு சொன்னீங்க. இங்க இருக்கிறது துர்காவா இல்ல வேற ஒருத்தியான்னு சொல்லுவான்னு சொன்னீங்க. ஆனா அவ எதுவுமே சொல்லாம போயிட்டா. துர்கா கையால தண்ணிய மாத்தி குடிக்கணும்னு சொல்லி நம்மளையெல்லாம் பித்து பிடிக்க வச்சுட்டா. இன்னைக்கு நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஒண்ணுமே நடக்கல. ஆனா கனகாவுக்கு ஆக வேண்டிய காரியம் நல்லபடியாவே நடந்துருச்சே. இது எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு துர்காவை கொண்டு குளத்துல தூக்கி போட்டோமோ அன்னையிலிருந்து தூக்கமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. அப்பா, என்னப்பா இது? இன்னைக்காவது நிம்மதியா தூங்கணும்ப்பா. ம், ஆமா, எனக்கு தூக்கம் வருது. சரி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீங்க எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குங்க. போங்க. சரிப்பா. நீங்க கொடுத்ததுல ஒரு குண்டுமணி நகை கூட குறையல. அடமானம் வச்சு வாங்கின 50 லட்சத்தையும் பெங்களூருக்கு போய் குதிரை ரேஸ்ல இவர் விட்டுருக்காரு மாமா. என்ன இது பென்ட்ரைவ்? மச்சான், கிக்கே இல்லடா. லோக்கல் சரக்கு, அதுவும் குவார்டர்ல கட்டிங் வேற. அப்புறம் எப்படி போதை ஏறும் சொல்லு பாப்போம். ஏண்டா, ஜமீன் ஐயா மருமகளை கொண்டு குளத்துல தூக்கி போட்டோமே, அந்த வேலையோட சரி. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் வரல. ஐயா கிட்ட வேலை கேட்க வேண்டியதானே? எல்லாம் சொதப்பிருச்சுடா.
அவ மருமகளை கொண்டுட்டோன்னு நினைச்சோம். மறுநாளே அவ வீட்டுக்கு வந்துட்டா. அவர் அந்த கான்ல இருக்காரு. அவர்கிட்ட எப்படி போய் நம்ம வேலை கேட்கறது? ஏய், ஜமீன் ஐயா மருமகளை பின்னந்தலையில இரும்பு கம்பியால் அடிச்சா இருப்பாரு. எனக்கு அள்ளு விட்டுருச்சுடா. ஆமா, அவ எப்பறம் உயிரோட வர முடியும்? வந்துட்டாலாமே, வீட்லயே தான் இருக்கலாமா. டேய் போடாங், வந்திருக்கிறவ ஒன்றும் ஆவையா இருக்கும், இல்லைனா அவளை மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தியா இருக்கும். ஒருவேளை டியூல் ரோலா இருக்குமோ? டேய், ட்வின்ஸ்ன்னு சொல்றா. ஏதோ ஒன்று. அக்கா கறியை கொன்னதுக்கு தங்கச்சி கறி பழி வாங்க வந்திருக்காளோ? ஜமீன் ஐயாவையும் அவர் குடும்பத்தையும் வந்து இருக்கிறவ வச்சு செய்யறாளாம். டேய், ஜமீன் ஐயா தான் கூப்பிடுறேன். ஐயா, உங்களுக்கு 100 வயசு ஐயா. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். டேய் மணி, இன்னொரு சம்பவம் பண்ணணும். அதை பத்தி இப்பவே பேசணும். உடனே வீட்டுக்கு வா. சரிங்க ஐயா.